இன்று சத்திய போதனைகள் வழியாக பகுதி 3இல் மலை பிரசங்கத்தை பற்றி பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று பார்ப்போம். இது மத்தேயு 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து பகுதி 3ஐ பார்ப்போம். எதிராளி உன்னை நியாயாதிபதிகளிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடன் நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து திருக்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவனோடே விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்கள் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுச்சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தின் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவன் உபச்சாரம் பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை வாகம் பண்ணுகிறவனும் உபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தருக்கு முன்னிலையில் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் இது பகுதி 3.